அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 10ல் கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயரில் கார்போஹைட்ரேட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் இதில் கேட்டுக்கிறாங்க கார்போஹைட்ரேட்ஸில் மட்டும். அப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிறாங்க, ஸோ அதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூஜிடிஆர்பி 2026 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிகினிங்லேருந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க இப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் 2024 என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் பாருங்கள், ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. What is the product obtained when sucrose is oxidized by concentrated nitric acid? சுக்ரோஸை நைட்ரிக் ஆசிடை போட்டு நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? ஃபார்மிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட், சக்சினிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட். அப்போ இந்த சுக்ரோஸை நைட்ரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிடை வச்சு ஆக்சிடைஸ் பண்ணும்போது அங்கே ஆக்சாலிக் ஆசிட் கிடைக்கும். சரிங்களா? COOH. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு MCQ கேட்டுக்கிறாங்க. ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டினை கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததாக சுக்ரோஸ் பாருங்கள், சுக்ரோஸில் 2 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அப்போ சுக்ரோஸ் ஆன் ஆசிட் ஹைட்ராலிசிஸ். அப்போ இதில் H+ போட்டாங்கன்னா அது மீனிங் என்ன? அப்போ அது ஆசிட் வாட்டர். அப்போ இதுக்கு பேர் என்ன? அப்போ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதை நம்ம ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்னெல்லாம் கிடைக்குதான்? 2 குளுக்கோஸ் யூனிட்ஸ், குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ், குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ், 2 ஃப்ரக்டோஸ் யூனிட்ஸ். அப்போ சுக்ரோஸுங்கிறது ஒரு டைசாகரைடு. அப்போ இந்த டைசாகரைடில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளுக்கோஸும் இன்னொரு ஃப்ரக்டோஸும் இருக்கும். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு ஈஸியாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ அதே போல் அடுத்தது ஒரு கொஸ்டின் பாருங்களேன். Living organisms produce only one enantiomer of dash in the contraction of muscles. அப்போ பாருங்கள், லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஒன்லி ஒன் enantiomer ப்ரொடியூஸ் ஆகுது. எப்போ? டேஷ் இன் த கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில் நடக்கும்போது இந்த enantiomer ப்ரொடியூஸ் ஆகுது லிவிங் ஆர்கானிசத்தில். அப்போ அது என்ன? மைனஸ் லாக்டிக் ஆசிட் ப்ளஸ் லாக்டிக் ஆசிட் மைனஸ் மேலிக் ஆசிட் ப்ளஸ் மேலிக் ஆசிட். அப்போ லிவிங் ஆர்கானிசமில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த enantiomer என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் லாக்டிக் ஆசிட். அப்போ இதில் மைனஸ் ப்ளஸ் எதை குறிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷனை குறிக்கக்கூடியது. அப்போ மைனஸ் அப்படிங்கிறது என்ன? லீவோ ரொட்டேஷன். சரிங்களா? மைனஸ்ங்கிறது என்ன? லீவோ ரொட்டேஷன். ப்ளஸ் என்ன? அப்போ அது இந்த டெக்ஸ்ட்ரோ. அப்போ அந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டை லெஃப்ட் சைடு, இப்போ இந்த லாக்டிக் ஆசிட் இருக்குன்னு வைங்களேன். அப்போ இதை நம்ம இந்த சொல்யூஷனுக்குள்ளே நம்ம பிளேன் போலரைஸ்ட் லைட்டை பாஸ் பண்ணும்போது ரொட்டேஷன் எங்கே நடக்கும்? லெஃப்ட் சைடு நடக்கும். ஸோ அதான் இந்த மைனஸ் லாக்டிக் ஆசிட். சரிங்களா? இப்போ இது நிறைய பேர் தமிழில் கேட்டே இருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உயிர் வாழ்வன தங்களின் தசை சுருக்கத்தின் போது உண்டு பண்ணும் ஒரு எதிர் வடிவ மாற்றியம் ஆகும். ஒரு எதிர் வடிவ மாற்றியம் டேஷ் ஆகும். அப்போ இது என்னதான்? அப்போ மைனஸ் லாக்டிக் அமிலம். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், மால்டோஸை அமில நீரேற்றம் செய்யும் பொழுது கிடைக்கும் வினை விளைபொருள். அப்போ இதில் பாருங்கள், மால்டோஸ் இஸ் ஹைட்ரலைஸ்டு வித் ஆசிட் கிவ்ஸ் டேஷ் ப்ராடக்ட். மால்டோஸை ஹைட்ரலைஸ் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா 2 molecules ஆஃப் C6H12O6, C6H12O6, C12H22O11. இங்கே பார்த்தீங்கன்னா C6H10O5 n டைம்ஸ். அப்போ மால்டோஸ் அப்படிங்கிறது ஒரு டைசாகரைட். இப்போ மால்டோஸை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அங்கே 2 molecules ஆஃப் குளுக்கோஸ் கிடைக்கும். இப்போ குளுக்கோஸினுடைய ஃபார்முலா தான் இது, C6H12O6. இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ இதை இந்த மாதிரி கொஸ்டின்ஸை எப்படி உடனே ஆன்சர் பண்ணுறது? ஸோ அதுக்கான ட்ரைனிங்கை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதே போல் இந்த யூஜி
டிஆர்பிக்கான அந்த ஆன்லைன் கிளாஸ். ஃபஸ்ட்டு எல்லாமே கான்செப்ட். இப்போ கார்போஹைட்ரேட்ஸ்னால் அதில் உள்ள டாபிக் எல்லா கான்செப்டும் நம்ம டீச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அதிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், ஃபுல் எல்லாமே ஒரு கான்செப்ட் கூட மிஸ் ஆகாமல் எல்லாமே உள்ளே வர்ற மாதிரி நம்ம அங்கே கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேருந்தே ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிறகு வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து போயிடும். அப்போ உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்படி கிளாஸ் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு போயிட்டே இருக்கும். நல்லா நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், லேர்ன் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? எல்லாமே வெரி வெரி பேசிக். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.